தமிழக ரயில்வே திட்டத்திற்கு வெறும் 1000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சமூக வலைதளங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கொந்தளிப்பு. இது தொடர்பாக கட்சிகள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்பி திரு சு வெங்கடேசன் இது தொடர்பாக அறிக்கை வெளியிடுறாரு. பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தொடர்பான அறிக்கையும் வெளியிட்டிருக்கார். என்னங்க வெறும் 1000 ரூபாய் தான் நிதியா? உண்மை நிலவரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ரயில்வேக்கு அப்படின்னு தனி பட்ஜெட் இருந்தது. பாஜக ஆட்சி அமைத்த பிறகு ரயில்வே பட்ஜெட் அது பொது பட்ஜெட்டோடு இணைக்கப்பட்டது. ரயில்வே பட்ஜெட் தனியாக இருந்தால் பேரளவுக்கு சில திட்டங்களை அறிவிக்க வேண்டிய தேவை இருக்குது. திட்டங்கள் நிறைவேறதில்லை, ரயில் பாதைகள் போடப்படுவதில்லை. திட்டங்களை விரைவுபடுத்துவதற்காக அதை பொது பட்ஜெட்டோடு இணைக்கிறோம் அப்படின்னாங்க. அந்த அடிப்படையில் தான் இப்போது பொது பட்ஜெட்டில் இந்த ரயில்வேக்கான நிதி ஒதுக்கீடு இருக்கிறது. இப்போது எந்தெந்த திட்டங்களுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கீடு அப்படின்றதற்கு ஒரு புக் வெளிவரும். அது பேர் தான் பிங்க் புக் அப்படின்றாங்க. இந்த பிங்க் புக்கை பொறுத்த வரைக்கும் முரண்பாடுகள் இருக்கிறது அப்படின்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இப்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பட்ஜெட் தான் முழுமையான பட்ஜெட். ஆனால் பிப்ரவரி மாதம் ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அது இடைக்கால பட்ஜெட். காரணம் என்னன்னா, இடையில ஒரு புது அரசு அமைந்தது. ஆட்சி மாற்றம், அதாவது ஆட்சி மாற்றம் ஏற்படலாம், இல்லை அதே அரசு இருக்கலாம், ஆனால் அது புது அரசு. அதன் காரணமாக இடைக்கால பட்ஜெட் ஒரு முறையும் அதனுடைய தொடர்ச்சியான பட்ஜெட் மற்றொரு புறமும் தாக்கல் செய்யப்படுகிறது. இதற்கு இடையில இந்த பிங்க் புக்கானது இப்போது வெளிவந்திருக்கிறது. இடைக்கால பட்ஜெட்டுக்கும் தற்போதைய பட்ஜெட்டுக்கும் நிதி ஒதுக்கீடு அப்படியே குறைந்திருக்கிறது. அதாவது அன்றைய தினம் ஒதுக்குவதாக சொல்லப்பட்ட தொகை வேறு, இன்று அப்படியே குறைந்திருக்கின்றாங்க. பாருங்க, தெற்கு ரயில்வேல இருக்கக்கூடிய தமிழகம் சார்ந்த ரயில்வே திட்டங்களுடைய மதிப்பு 976 கோடி ரூபாயாக இருந்தது. அது இன்னைக்கு வெறும் 301 கோடி ரூபாயாக குறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட 670 கோடி ரூபாய் அளவுக்கு ரயில் திட்டங்களுக்கான நிதியை குறைத்திருக்கிறாங்க இந்த ஒரு வருடத்தில் அப்படின்ற குற்றச்சாட்டுகளை எல்லாம் முன்வைக்கிறாங்க. சரி, இதுல இந்த பட்ஜெட்ல நிதி பறிக்கப்பட்டதா அல்லது நிதி குறைக்கப்பட்டதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மொரப்பூர் தருமபுரி இந்த பகுதிகளில் புதிய வழிசாலை, அதாவது என்னன்னா 2 தண்டவாளங்கள் போடக்கூடிய பணிகள் அல்லது இருக்கக்கூடிய பாதையை மாற்றக்கூடியது, இதெல்லாம் சேர்ந்த பணிகள் தான் 115 கோடி ரூபாய் பிப்ரவரி மாதம் ஒதுக்கப்பட்டிருப்பதாக சொன்னாங்க. இப்போது 49 கோடி ரூபாயாக குறைக்கப்பட்டிருக்கு. அதே போல திண்டிவனம் நகரி இங்க 350 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாக அன்று சொல்லப்பட்டது. ஆனால் இப்போது 153ஆக சரிபாதியாக குறைக்கப்பட்டிருக்கு. மதுரை அருப்புக்கோட்டை தூத்துக்குடி 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் 18 கோடி ரூபாயாக குறைக்கப்பட்டிருக்கு. அப்ப என்ன அப்படின்னா, அன்று எஸ்டிமேட்டட் இல்லை, ஒதுக்கப்பட்டது அவ்வளோ, இன்று புது இந்த பட்ஜெட்ல குறைக்கப்பட்டிருப்பது இந்த பணிகளை மேலும் தாமதப்படுத்தும். ஏன்னா 350 கோடி ரூபாய் இந்த ஒரு ஆண்டில் நடக்க வேண்டிய பணி, இவங்க 150, அடுத்த வருஷம் 150 அப்படின்னா கூட 2 ஆண்டுகளை கடக்கும். ஏன்னா அந்த திட்டத்தினுடைய எஸ்டிமேஷன் காஸ்ட்டும் கூடும். 2.5 வருஷமோ 3 வருஷமோ 4 வருஷமோ கூட ஆகலாம் அப்படின்றாங்க. இதெல்லாம் குறைக்கப்பட்டிருக்கக்கூடியது. அதே நேரத்தில் சில திட்டங்களுக்கு 1000 ரூபாய் தான் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. திண்டிவனம் செஞ்சி திருவண்ணாமலை. ஆனால் இதற்கெல்லாம் நிதி பல கோடிகள் ஒதுக்கப்பட்டது பிப்ரவரி மாதம். ஆனால் இப்போது 1000 ரூபாய் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதே போல ஈரோடு கரூர் இப்போது இந்த திட்டத்திற்கான ஒதுக்கீடு 1000 ரூபாய். சென்னை மாமல்லபுரம் அது அப்படியே கடலூர் வரை நீட்டிப்பதற்கான அந்த சாத்தியக்கூறுகளோடு இருக்கக்கூடியது 1000 ரூபாய். சேலம் கரூர் திண்டுக்கல் அதுக்கும் 1000 ரூபாய். ஈரோடு பழனி அதுக்கும் 1000 ரூபாய். காட்பாடி விழுப்புரம் அதுக்கும் 1000 ரூபாய். அத்திப்பட்டு புத்தூர் அதுக்கும் 1000 ரூபாய். ஸ்ரீபெரும்புதூர் குடுவாஞ்சேரி 1000 ரூபாய். என்னங்க மொய்யா எழுதுறீங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் சமூக வலைதளங்களை முன் வச்சுட்டு வராங்க. ரயில்வே வட்டாரங்களை கேட்குறப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, முன்னுரிமை அடிப்படையில், அதாவது முதல்ல 2 பகுதிகளை இணைக்க முடியுமா ரயில் திட்டங்கள்ன்றதை ஆய்வு பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதை ப்ரொபோசல் கொடுப்பாங்க. அதன் பிறகு அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் அப்படின்னு ஒதுக்குவாங்க. தற்போது இந்த இடத்துல இந்த ரயில் பாதையை போட முடியுமா இல்லை இதற்கு தாமதம் ஏற்படுமான்றதை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நிதி ஒதுக்குவாங்க. இதுதான் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் அப்படின்றாங்க. அதாவது நிலம் கையகப்படுத்துவதை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நிதி ஒதுக்குவாங்க அப்படின்றாங்க. ஆனால் சில திட்டங்கள், அதாவது இந்த ஃபீஸிபிள் ஸ்டடீஸ் இதெல்லாமே பார்த்துருவாங்க. இங்கே ரயில் பாதை அமைக்க முடியும் அல்லது நீட்டிக்க முடியும், இரட்டை தண்டவாளங்கள் போட முடியும் அப்படின்னு எல்லாமே போட்டுருவாங்க. ஆனால் அதற்கு இப்போது நிதி இல்லை, இந்த சப்ஜெக்ட் தூங்கலை, இது இன்னும் உயிரோடு தான் இருக்குன்றதுக்கு தான் 1000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு அப்படின்னு ரயில்வே வட்டாரங்களில் சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த திட்டங்கள் எல்லாம் இப்போது ஃப்ரீஸ் ஆகி இருக்கிறது. ஸோ இந்த திட்டங்கள் எதுவுமே செயல்படாது. வெறும் 1000 ரூபாய் அவங்களுடைய கணக்கில் வரவு வச்சிருவாங்க. ஈரோடு கரூர் 1000 ரூபாய், சென்னை மாமல்லபுரம் வரவு 1000 ரூபாய் அப்படின்னு வரவு வச்சிருவாங்க. இதற்கான நிதி ஒதுக்கீடு பின்பு, அதாவது அடுத்த பட்ஜெட்லேயோ அல்லது
ஒரு அரசியல் அழுத்தத்தின் மூலமாக புதிய நிதியை பெற்று வர முடிந்தால் மட்டுமே இங்கெல்லாம் இந்த திட்டங்கள் தொடரும். புதிய பட்ஜெட்டில் புதிய நிதி வரணும், அல்லது இடைக்காலமாக ஏதாவது அழுத்தம் கொடுத்து வரணும், வந்தால் தான் இந்த பணிகள் தொடங்கும். அல்லது இந்த பணிகள் பெயரளவுக்கு, அதாவது இதெல்லாம் எங்களுடைய வருங்கால திட்டத்தில் இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த 1000 ரூபாய் அப்படின்ற விஷயங்களை சொல்கிறாங்க. இதை பலரும் விமர்சித்து வருகிறார்கள். இதுதான் தமிழகத்திற்கான நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய 1000 ரூபாய் ரயில்வே திட்டமா அப்படின்ற விமர்சனத்தை முன்வைத்து வருகின்றனர்.